வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களோட அந்த 20 days கோர்ஸ் உண்டு. அதாவது 20 நாட்களில் ஒருவர் இங்கிலீஷ் பேச வைக்கிறது, அடுத்து வந்து அதிகமான புள்ளிகள் எடுத்து கொடுக்கறது, அடுத்தது வந்து அவங்களோட தன்னம்பிக்கையை வளர்த்து விடுறது. அப்படித்தானே? இப்படி 3 விஷயங்களை ப்ராமிஸ் பண்ணி நாங்கள் ஒரு கோர்ஸ் ஒன்று செய்ய போகிறோம். அப்போ சிலருக்கு வந்து ஒரு டவுட் வந்து கேளும், இதை எப்படி 20 நாளில் செய்கிற, அதாவது ஒரு லாங்குவேஜை எப்படி ஒரு 20 daysகளை பேச வைக்கிற அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து கேளும். நான் சின்ன ஒரு விளக்கம் தரேன். ஒருத்தர் வந்து பேசாமல் இருக்கிறதுக்கு பல ரீசன்ஸ்களை சொல்லுவாங்க. அதாவது சிலவங்க சொல்லுவாங்க, இவருக்கு எங்களுக்கு இங்கிலீஷ் விளங்குது ஆனால் பேசிக்கொள்ள இல்லாமல் இதுன்னு சொல்லுவாங்க. இன்னும் என்ன பேர் சொல்லுவாங்க, இவர் சரியான ஷை டைப், ஃபோர்டாக இல்லை பேசுகிறதுக்குன்னு சொல்லி. இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க பயமாக்கிது பேசுகிறதுக்குன்னு சொல்லி. ரைட்? இப்படி பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இதெல்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமே இல்லை. ஏன்னு கேட்டால் நாங்கள் இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு மேலே நாங்கள் வந்து இது மாதிரி பிரச்சனைகளை வந்து நாங்கள் எத்தனையோ பேரை நாங்கள் சந்தித்து சக்ஸஸ்ஃபுல்லாக இதெல்லாம் செஞ்சுக்கிறோம். ரைட்? இப்போ 20 days கோர்ஸ் இப்போ இன்றைக்கு இந்த அவசரத்தில் தான் நாங்கள் 20 days கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். நாங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னுக்கே இருந்தே நாங்கள் 10 days கோர்ஸ் எல்லாம் செய்கிறோம். ஆனால் நாங்கள் பப்ளிசிட்டி ஒன்று கொடுத்து செய்யலாம். ஆனால் 10 daysல வந்து ஒருத்தர் இங்கிலீஷ் பேசி ஈஸியாக வைக்கலாம், அவரை நம்பிக்கையை வளர்க்கலாம், மார்க்ஸுகளை அதிகரிக்க செய்யலும். ஓகே, எத்தனையோ டீச்சர்ஸ் மாதிரி உருவாகிறாங்க, அவங்க இங்கிலீஷ் டீச்சர்ஸாக உருவாகிறாங்க, அப்படி பல ப்ரொஃபஷனல்ஸ் உருவாகிறாங்க. அப்போ வந்து இது ஒரு விஷயமே இல்லை. அப்போ 20 days கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ண ரெடி ஆகின பல பேரண்ட்ஸ் வந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வச்சாங்க. அப்போ நாங்கள் அந்த குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்கள கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கு, அதாவது ஒவ்வொரு எந்தெந்த குரூப்பில் அவங்க வருவாங்கன்னு பார்க்குறதுக்காக அவங்களோட பேசின டைமில் வந்து ஒரு 10 minutes அவங்க என்னென்ன கம்ப்ளைண்ட் உமா அப்பா வச்சாங்களோ அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்து அதெல்லாம் ஒரு சங்கதியிலேருந்து 10 minutesல அவங்க ஃபோர்டாகி பேசினதை நான் பார்த்தேன், அந்த பேரண்ட்ஸும் பார்த்திப்பாங்க. அப்போ இப்படித்தான் இது என்ன கேட்டால், அப்போ எங்களுக்கு நாங்கள் 10 minutesல 20 days செய்ய போகிறோம். அந்த புள்ளோல் எங்களோட 20 days ஈக்க போகுது. இந்த ஆன்லைனில் நாங்கள் ஒரு 10 minutesல எங்களுக்கு மாற்றியல்னு சொன்னால் 20 days எங்களுக்கு எங்களோட ஈக்க போகிற அந்த புள்ளையை வந்து மாற்றுறது உமா அப்பாக்கும் விளங்கிக்கும் ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. அப்போ எங்களோட இன்ஷால்லா இந்த கோர்ஸ் வந்து இன்ஷால்லா இன்னும் 2 நாளில் தொடங்க போகுது. அநேகமாக 4 அன்றைக்கு தொடங்குறதுக்கான வாய்ப்பு உடையுது. எங்களுக்கு கொஞ்சம் இந்த டிலே ஆகிட்டோம்னு கேட்டால் எங்களுக்கு ஜாயின் பண்ணிடுறவங்கள வந்து அவங்களோட லெவலுக்கு ஏற்பனாங்க கேட்டகரைஸ் பண்ணி ஒவ்வொரு குரூப்பில் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு இது. அப்போ நான் இன்டர்வியூஸ் பண்ணி அவங்கள அந்த ஒரு ப்ராசஸில் இருக்கிறதுனால சில பேரண்ட்ஸ் வந்து எங்களை ஜாயின் பண்ணலன்னு கேட்டிருந்தீங்க, மன்னிச்சு கொள்ளுங்கள், இதுதான் ரீசன். நான் அவங்களுக்கு பர்சன் அறிவிச்சு மீந்தேன். அப்போ உண்மையிலேயே வந்து அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அடுத்தே வந்து ஏராளமான மெத்தட்ஸ் இருக்குது. அந்த மெத்தட்ஸ் வந்து கட்டாயமாக இன்னொருத்தர் எங்கேயாவது இன்டர்நெட்டில் பார்த்து இல்லாட்டி வேறு எங்கேயாவது தேடி இன்னொரு சார் மார்க்கிட்ட அப்படி படித்து அப்படி இல்லை. நாங்கள் ஒன்றில் தேர்ச்சி அடையும் பொழுது எங்களுக்குள்ள ஒரு